ஃபஸ்ட்டு அந்தமானில் பார்த்திங்கன்னா போர்ட் ப்ளே தான் தங்கி, அதுதான் அந்தமானோட கேபிட்டலு. ஒரு 2 நாள் சுற்றி பார்த்தாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா 5 மணிக்கெலாம் விடிஞ்சிருது. சரின்னு சொல்லிட்டு 2 நாளில் அங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவுலாக்குன்றது தனி தீவு. கப்பலை பிடிச்சி தான் கிளம்பணும். அதனால் ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு கிளம்பி போயாச்சு. காலையிலேயே 6:30 மணிக்கெல்லாம் கப்பல். அங்கே கிளம்பி போயிட்டு டிக்கெட்டெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு, அதுவும் ஏர்போர்ட் மாதிரி தான் எல்லாமே செக் பண்ணுறாங்க. செக் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இது காலையிலேயே பார்த்திங்கன்னா ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்ட் எப்பவுமே நம்ம கொடுத்துருவாங்க. இது வந்து ப்ரெட்டு ஜாமு, அதுக்கப்புறமா பட்டர் ஜாமு 2த்தையும் எடுத்துகிட்டு அப்படியே ஒரு காஃபி மட்டும் வாங்கியாச்சு. வாங்கி குடிச்சிட்டு கப்பலுக்கு கிளம்பியாச்சுப்பா. கிளம்பி போனாக்க அவ்வளோ பெரிய கப்பல். இது 3 ஃப்ளோர் தங்கணும். நாங்கள் வந்து அண்டர் கிரவுண்டு கீழே வந்து எல்லா இடமுமே ஏசி தான். சரின்னு சொல்லிட்டு தங்கியாச்சு. கப்பல் கொஞ்சம் மூவ் ஆகி 10 நிமிஷத்துக்கு அப்புறமா மேலே வந்து பார்த்திங்கன்னா பாட்டு போட்டுருவாங்க. தேவைப்படுறவங்க டான்ஸ் ஆடலாம். அதை பார்க்கவும் நாங்கள் எல்லாருமே கப்பலில் தங்கியிருந்தவங்க எல்லாருமே மேலே ஏறி வந்தாச்சு. 2.5 மணி நேரம் நமக்கு ட்ராவலு. அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். சுற்றி பார்த்துட்டு தேவையான ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் டான்ஸ் ஆடுறவங்க ஆடினாங்க. இதில் எங்கள் 2 பசங்களும் டான்ஸ் ஆடியாச்சு. ஆனால் அது எங்கள் பாப்பா வீடியோ போடல பார்த்திங்களா. அப்படியே கிளம்பி இறங்கிட்டோம். ஹவுலாக்கில் இறங்குனா ஒரே மழை தான் பார்த்துக்கோங்க. ஃபுல் மழை. அதுக்கப்புறம் அப்படியே போய் ரூமில் தங்கிட்டு ஒரு 10 மணி வரையும் அப்படியே தான் சலசலான்னு மழை பெஞ்சிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் அவர் ஆட்டோக்கார் தான்ப்பா. எல்லா இடத்துலையுமே ஆட்டோ தான் புக் பண்ணியிருந்தோம். ஆட்டோ புக் பண்ணிவிட்டு கிளம்பி அந்த இடத்துக்கு போனோன்னா அது வந்து எலஃபேண்ட் பீச்சுனால் அதுவும் ஒரு தனித்தீவு தான். ஃபுல்லாமே ரைடு தான் அந்த இடத்துல. ரைடெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பசங்க ரொம்ப நேரம் சும்மா தான் இருந்தாங்க. ஏன்னா கூட வந்தவங்களாம் ரைடு முடிக்கணுமில்ல. முடிச்சதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு போட் எடுப்பாங்க. அது வரையும் கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டு அப்படியே பீச்சில் பையன் குளிச்சுட்டு இருந்தான். ஆனால் கொஞ்சம் போர் அடிச்சுதுப்பா. ரொம்ப நேரம் அங்கே உட்காந்துட்டோம். அதுக்கப்புறமா அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பி ஒரு 4 மணி ஆகிடுச்சு. 4 மணிக்கு அதுக்கப்புறம் தான் பீச்சுனால் சூப்பர் பீச்சு இதுக்கு தான் நாங்கள் முதல்ல வந்திருக்கணும். அந்த இடம் பார்த்திங்களான்னா எலஃபேண்ட் பீச்சு. ரொம்ப எலஃபேண்ட்டு அது தீவு ஐலாண்டு. ஆனால் இதுதான் பீச்சு. சூப்பராக இருந்தது. ஆனால் பொழுது சீக்கிரமாக நமக்கு வந்து போயிடுது. பொழுது சீக்கிரமாக விடிஞ்சிருது. எங்கள் பசங்க ஒரு 1 மணி நேரம் மட்டும் பீச்சில் குளிச்சுட்டு இருந்தாச்சு. குளித்து முடிச்சுட்டு அங்கே என்ன சாப்பிடல. ஆக மொத்தம் மதியமாக நாங்கள் சாப்பிடலை. அப்படியே பஜ்ஜி போண்டா மட்டும் வாங்கி எடுத்துகிட்டு வந்து பீச்சில் சாப்பிட்ருந்தோம். எங்கள் பசங்க பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் பக்கம் விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா முடிஞ்சிருச்சு. கிளம்பி வீட்டுக்கு வந்து டின்னர் முடிச்சாச்சு.